நீங்க வந்து இல்ல அப்பாவோட நான் சேர்றேன்னு நீங்க போய் சேர்ந்தீங்களா இல்ல அப்பாவே கூப்பிட்டாங்களா? அது வேற வழி இல்ல. நமக்கு ஒண்ணும் தெரியாது. நான் டான்ஸ் கத்துக்கிட்டேன். பட் கத்துக்கிட்டது வந்து இதுக்கு வரணுன்ட்டு இல்ல. நார்மலா உங்க வீட்ல நீங்க பரதநாட்டியம் நீங்க மிருதங்கம் கத்துப்பாங்க. அப்பல்லாம் அந்த மாரி எல்லார் வீட்லயும் ஒரு இது கத்துக் குடுப்பாங்க. எல்லாரும் வீட்ல ஏதோ போய் சேர்த்து விட்டுருவாங்க. சின்ன வயசுல ஏதாவது கத்துக்கட்டும். எதையாச்சும் கத்துக்கிட்டோம். அந்த மாரி நாங்க டான்ஸ் கத்துக்கிட்டோம் அவ்வளவுதான். பட் இதுக்காக வெரி பேட். என்ன பண்றதுன்னு தெரியல. இதர் இந்த மாரி நான் சொன்னேன்ல, பியூனா ஆகணும். அப்ப அப்பா இல்ல எனக்கு வந்து பிரபுதேவா as a traffic constable is pretty exciting for me. அந்த ஒரு டிராஃபிக் சிக்னல்ல வந்து அந்த சொல்றது வர்றது. ஐ டோன்ட் நோ. அப்படி பண்ண முடியாதுல்ல டிராஃபிக் கான்ஸ்டபிளா. சோ அப்பா சொன்னாரு, என்னடா பண்ற? சரி வாடா என் கூடயே வந்துடுறான்ட்டு. அப்பா கூப்பிட்டாங்க. ஆமா வாடா அப்படின்ட்டாரு. நான் நல்லா ஆடுவேன்னு அப்பாவுக்கு தெரியும். நான் பார்ப்பார்ல என்ன. அதனால வாடான்ட்டாரு. அதுக்கெல்லாம் வந்துட்டேன். We were talking of your journey in cinema. எப்படி நீங்க சினிமாக்குள்ள அப்பா வந்து கூப்பிட்டாங்க வந்துட்டீங்க. வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து did you have a vision? நான் இந்த மாதிரி மூவிஸ் பண்ணணும். இல்ல அப்படியெல்லாம் இல்ல. வந்தாச்சு. அப்பா என்ன சொல்ற, டேய் உனக்கு என்ன வேணுமோ அதை பண்ணலான்ட்டு. வேற என்ன தெரியும் நமக்கு? வேற எதுவும் தெரியாது. டான்ஸ் மட்டும் தான் அப்ப கத்துக்கிட்டேன். வந்தாச்சு. பட் ஐ புட் 200%. லைக் ஐ வாஸ் மேட். எக்ஸென்ட்ரிக் மேட். உட்கார்ந்தா டான்ஸ், நின்றா டான்ஸ், தூங்குனா டான்ஸ், சாப்பிட்டா டான்ஸ் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சென்ட்ரேஷன். நம்ம இப்படி ஆக போறோம் அதை பத்தியெல்லாம் இல்லை. நம்ம சாங் கொடுத்தா அந்த மைண்டெல்லாம் அதுல தான் இருக்கும். மைண்டெல்லாம் அதுல தான் இருக்கும். ஃபெல் லைக் ஐ வாஸ் இன் அதுல தான் இருந்தேன். அதுலயே ஊர்னவங்க சொல்லுவாங்களே, அப்படிதான் இருந்தேன். ஐ வாஸ் டோட்டலி இன்டு இட். மை வேர்ல்ட் வாஸ் டிஃபரெண்ட். அந்த டான்ஸ் வேர்ல்ட், ஐ வாஸ் இன் டிஃபரெண்ட் வேர்ல்ட். அது என்னோட வேர்ல்ட். மைண்டெல்லாம் எப்படி இப்போ இங்கேருந்து நம்ம ஷூட்டிங் போகிறோம், இங்கேருந்து காரில் போகிறோம். காரில் போகும்போது ஏதோ பார்த்துட்டுலாம் போக மாட்டேன். கண்ணை மூடிப்பேன். அந்த சாங் ஓடிட்டு இருக்கோம், டான்ஸ் ஆடிட்டு இருப்பேன். இப்படிதான் இப்படிதான். அப்புறமா சாப்பிட்டு பிரேக் விடுவாங்க. பிரேக் விட்ட உடனே எல்லாரும் சாப்பிட போயிடுவாங்க. நான் சீக்கிரம் சாப்பிட்டுருவேன். சின்ன பசங்க சாப்பிட்டு உள்ளே வந்துடுவேன். உள்ளே வந்துக்கிட்டு எல்லாரும் அங்கெல்லாம் லைட் மேனு அந்த இவங்க எல்லாம் படுத்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக நான் ஆடிட்டு இருப்பேன். அவங்க பார்க்கறதுக்கு நீங்க ஃபுல் சாங் போட்டு சினிமாக்குள்ள வந்த புதுசுல எல்லாரும் இப்படி ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ நான் பிரேக் முடிச்ச உடனே 1 hour கேப் இல்லையா, 1.5 நான் முன்னாடியே வந்துடுவேன். வந்துட்டு சாங் போட்டு நான் அடி காட்டுவேன் எல்லாரும். அந்த பிரேக் 1.5 hours எடுக்கலாமே? இல்லை எனக்கு அப்போ சில பேர்லாம் பெரியவங்க எல்லாம் சாப்பிட்டு தூங்குவாங்க. எனக்கு அது புரியாது. ஏன் தூங்கணும்? எப்படி தூங்குறேன்? போர் அடிக்கும் எனக்கு. ஐ வாஸ் லைக் போர். எனக்கு என்ன நான் உடனே செட்டுக்குள்ள வந்துடுறேன். எல்லாரும் மற்றவங்களாம் தூங்கிட்டு இருப்பாங்க. ஸோ சாங் போட்டு பாருங்க நான் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டு இருப்பேன். அவங்க எல்லாரும் பார்ப்பாங்க, வந்துட்டு எல்லாரும் ரசிப்பாங்க. They used to like உங்களோட ஹாப்பினஸ் வந்து அந்த ஒரு ஆடியன்ஸ் வந்து உங்களை பார்த்து என்ஜாய் பண்ண அவங்களோட முகத்துல ஒரு ஆடியன்ஸ்ல நமக்கு தெரியாது. அங்க வர்க் பண்றவங்களுக்கு அவங்க தானே உங்க ஆடியன்ஸ். அப்போ அந்த இடத்துல அந்த ஆடியன்ஸா நினைக்க மாட்டேன். அவங்க எல்லாம் அவ்வளவு வர்க் பண்றாங்க, அவ்வளவு அவங்கள ஹாப்பி ஆக்கணும் அவங்கள ஹாப்பி ஆக்கணும்ன்றது தான் என்னோட இது. அவங்க எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சந்தோஷமா இருப்பாங்க. நானா ரொம்ப பிடிக்கும். நீங்க உண்மையிலேயே நீங்க வந்து அவங்க டயர்டா இருப்பாங்க, அவங்களை சும்மா ஜாலியா ஆக்கலாம்னு வந்து ஆடுவீங்க. ஆமா. அவங்க ஆக்சுவலா நான் அப்ப என்ன 14, 15 ஐ வாஸ். ஸோ அப்போ 14 தான். இது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஸோ 14, 15 அவங்களை ஜாலியா அண்ட் அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். என்ன இந்த ஒரு யூனிட் இல்லை, நான் எந்த யூனிட் போனாலுமே அவங்க எல்லாருக்குமே they loved me like anything. சின்ன பையன் இப்போ எனக்கு தோணுது, சின்ன பையன் எப்படி ஆடுறான், அதுதான் நானும் கேட்கிறேன். அவங்க எல்லாருக்குமே they were like mesmerized. அவங்க எல்லாரும் they love me like anything. கேமராமேன்ல இருந்து